இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தொட்டில் கட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக, தொட்டில் கட்டணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே என் தம்பி போயிட்டு தொட்டில் கட்ட தேவையான எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டான். அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க கிளாத் யூஸ் பண்ணியே வந்து தொட்டில் கட்டுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தொட்டில் எல்லாமே வந்து ரெடிமேடாக இருக்குது. இதுதான் அந்த தொட்டில் வேஸ்ட்டு. அப்புறம் அதை மாட்டுறதுக்குரிய ஸ்ப்ரிங்கு, வுட்டு, அப்புறம் லென்த்து பத்தாது அப்படிங்கிறதுக்காக வந்து த்ரெட்டும் வந்து வாங்கியாச்சு. குட்டுக்கு தொட்டில் கட்டணும் அப்படின்னு சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, ஃபேமிலியே வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது தொட்டில் மாட்டுறதுக்குரிய அந்த ஊக்கதன் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் வுட்டு வந்து தொட்டிலுக்கு நடுவில் வைப்போம் இல்லையா, ஸோ வந்தது. ஸோ தொட்டில் கட்ட ஆரம்பித்தாச்சு. தாய்மாமனோட பாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அதை வந்து நான் நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குமே தாய்மாமன்கள்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து நான் அவ்வளோ பாண்டிங்கில் வந்து இல்லை. ஆனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து அந்த பாண்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய தம்பி ரொம்ப ஆர்வமாக வந்து தொட்டில் கட்டுற வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் விழுந்திருப்பான். சும்மா குட்டு வந்து ஜம்முன்னு வந்து இனிமேல் வந்து தொட்டிலில் தூங்க போகுது. ஸோ தொட்டில் வந்து ஃபேமிலியாக எல்லாமே சேர்ந்து கட்டியாச்சு. குட்டு தொட்டிலில் போட்டது பாருங்களே, எப்படி ஹாப்பியாக வந்து சிரிச்சுட்டு எப்படி விளையாடுதுன்னு. போட்டது என் தம்பி போட்டு ஆட்டி விடுறான். ஸோ குட்டு ரொம்ப ஹாப்பி, என்னோடய தம்பிங்களும் ரொம்ப வந்து ஹாப்பி. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் தாய்மாமனோட பாசம் அப்படிங்கிறதும் பார்த்தாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க.